ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நித்தியமல்லி செடியை பற்றி பார்ப்போம். நித்தியமல்லி செடிக்கும் முல்லை செடிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. நித்தியமல்லி செடியில் பூக்கள் ஒவ்வொரு அரும்புக்கும் நல்லா கொத்து கொத்தாக பூத்துருக்கும். பாருங்கள், காம்பும் நல்லா பெருசாக இருக்கும். இதோட இலை ஷைனிங்காக நல்லா பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு. நித்தியமல்லின்னு பேர் எதனால் வந்ததுன்னா, அது தொடர்ந்து பூக்கும், வருஷம் ஃபுல்லாகவே பூக்கும். ஆனால் முல்லை அது மாதிரி கிடையாது. முல்லை பூலாம் சீசனுக்கு தாங்க பூக்கும். ஆனால் நித்தியமல்லி வருஷம் ஃபுல்லாகவே பூத்துட்ருக்கும். இது எல்லாருமே மாடியில் வளர்ப்பாங்க. எங்கள் வீட்லேயும் அது மாதிரி தான் வளர்த்து வச்சுருக்கோம். டெய்லியும் யூஸ்க்கு இது தேவைப்படுது. பாருங்கள் எவ்வளோ அரும்பு விட்டுருக்கு. பார்க்கவே எவ்வளோ அழகாக பூத்து இருப்பாருக்கு பாருங்கள் அரும்பு. இதை காலையிலே கிள்ளிட்டோன்னா 2 டேஸ்க்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் நாங்கள் ஈவினிங் தான் கிள்ளுவோம். ஏன்னா பூ பார்க்க அழகாக பெருசாக தெரியும். பாருங்கள் எவ்வளோ அரும்பு நிறைய விட்டுருக்கு. நீங்களும் இந்த மாதிரி மாடியில் வச்சு ஏற்றுங்க, நல்லாயிருக்கும். வருஷம் ஃபுல்லாக இந்த பூ பூக்கும்.